கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அப்ப இங்க இருந்து அமெரிக்கா மேல குண்டு போட்டு அமெரிக்காவை நாசமாக்கிடுவாங்க. ஈரான் அமெரிக்காவுக்கு அனுப்புற அளவுக்கு அவங்க கிட்ட மிசைல் இருக்கா? அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த ஏரியாவில். அது தெரியுமா? இமிடியட்டா ஏதாவது ஆர்டர்ஸ் கொடுத்தா போற மாதிரி பொசிஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுலேருந்து அடித்தாலே ஈரான் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அவங்களுடைய இந்த ஏர் டிஃபென்ஸு இதெல்லாம் அடித்து நொறுக்குறாங்க. எல்லாமே வந்து ராக்கெட் லான்ச்சர்ஸு, க்ரூஸ் மிசைல்ஸு இப்படியே போட்டு அடிச்சுன்னுக்கிறாங்க. இஸ்ரேலையே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் தானே நீங்கள் அமெரிக்காவை ஆட்டி பார்க்குறது. அவ்வளோ டெக்னாலஜி வச்சுருக்க இஸ்ரேல் வந்து மிசைல் இல்லாமையா இருக்கும், ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு ஏன் யாருக்குமே தோணலை? இந்த கேள்வியை ஈரானில் இருக்கிற அந்த ரெவல்யூஷனரி கார்டு கவுன்சில் அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஈரான் மேலே இன்னைக்கு யாராவது பரிதாபப்படுறாங்களா? இன்னி தேதிக்கு ஃபைட்டர் ஜெட் போனாலே ஈரானால கண்டுபிடிக்க முடியாது. அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நினைச்சப்பெல்லாம் அவங்க வந்து ஃபைட்டர் ஜெட்ல போயிட்டு கொண்டு போயிட்டு வராங்களே இஸ்ரேல். ஏர் டிஃபென்ஸை கம்ப்ளீட்டா நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு இஸ்ரேல் வந்து அன்னைக்கு யாராவது வந்து சொல்லுங்க, ஐயோ ஈரான் அடிக்கிறீங்க, இத்தனை நாள் அவன் என்ன அடிச்சிருந்தாங்க, அப்ப ஏதாவது சொன்னியா? இன்னைக்கு ஈரானை திருப்பி அடிக்கணும் வந்து கூவுறேன். ஓரமா போய் உட்கார். ஈரான் என்ன சொல்றான்? ஒரு படி மேல போயிட்டு உலக வரைபடத்தில் இஸ்ரேல் ஒரு நாடே இருக்காது, உங்களை நாங்கள் அழித்தே தீர்வோம்னு சொல்லியிருக்கோம். இஸ்ரேலை அழிப்போம்னு சொல்றதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? அதை சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது ஈரானுக்கு. பாகிஸ்தான்காரன் ஈரானியன்ஸை உள்ள விட மாட்டேன்றான். இப்ப முதுகுல குத்த போறான் GBU-57. அதுதான் வந்து அப்படியே ஊடுருன்னு உள்ள போயிட்டு வெடிக்கக்கூடியது. அடுத்தது 13,600 கிலோ, கிட்டத்தட்ட 14 டன். யோசிச்சு பாருங்க, அப்பன்னா அது என்ன வெயிட் இருக்கும் அந்த இது அப்படின்னு சொல்றது. அது இருந்ததுன்னு சொன்னா ஒரே நாள்ல சோழியை முடிச்சுட்டு வந்துடலாம். ஆனா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசுறது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். இஸ்ரேல் ஈரான் போர் வந்து உச்சகட்டமாக போய்கிட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு, மாறி மாறி தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஈரானுடைய தலைவர் அயதுல்லா கமேனி சொல்லியிருக்காரு, என்ன இதுக்கெல்லாம் நாங்கள் தயாராக இருக்கிறோம், அமெரிக்கா நேரடியாக தலையிட்டுச்சுன்னா அவங்களுடைய எங்களுடைய பதில் தாக்குதல் மிக கடுமையாக இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு சார்? அப்போ இங்கேருந்து அமெரிக்கா மேலே குண்டு போட்டு அமெரிக்காவை நாசமாக்கிடுவாங்க ஈரான். அவ்வளோ அப்பாட்டக்கிறேன் இல்லை, அந்த அளவுக்கு மிசைல் இருக்கா எனக்கு சொல்லுங்க. இல்லையா சார்? அப்போ இப்போ வரைக்கும் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்களா? இஸ்ரேல் தானே அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு அனுப்புகிற அளவுக்கு அவங்க கிட்ட மிசைல் இருக்கா? அது வரைக்கும் அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ரைட்டு, நீங்கள் அனுப்புங்க, இஸ்ரேல் அடி வாங்குற மாதிரி நாங்களும் அவங்களோட சேர்ந்து அடி வாங்குறோம், நாங்களும் இஸ்ரேலும் ஒன்றாகிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த ஏரியாவில். அது தெரியுமா? அதுக்கப்புறம் அந்த டேங்கர்ஸ்னு சொல்லுவாங்க, மிடர் ரீஃபுவலிங் சொல்லுவாங்க. அதையெல்லாம் வந்து இமிடியட்டாக ஏதாவது ஆர்டர்ஸ் கொடுத்தா போகிற மாதிரி பொசிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேருந்து அடித்தாலே ஈரான் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதில் வந்து நீங்கள் இஸ்ரேல் வாங்குற மாதிரி நீங்களும் அடி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, சதாம் ஹுசேன் ஒருத்தர் இருந்தார். இப்படித்தான் சொல்லிட்டு இருந்தார் அவர். நீங்கள் வாங்க, கிரவுண்ட் வார்னு வரட்டும், அப்போ தெரியும் நாங்கள் யாருன்னு. சொல்லப்போனால் அந்த ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்டோமில் வந்து இவங்க முதல்ல அவங்களுடைய இந்த ஏர் டிஃபென்ஸு இதெல்லாம் அடித்து நொறுக்குறாங்க. எல்லாமே வந்து ராக்கெட் லான்ச்சர்ஸு, க்ரூஸ் மிசைல்ஸு இப்படியே போட்டு அடிச்சுன்னுக்கிறாங்க. சதாம் ஹுசேன் என்ன பண்ணார்? ஆக்சுவலாக அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான், ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் ஈராக்குக்கும் ஈரானுக்குமான அந்த நீண்ட யுத்தம் முடிவுக்கு வந்திருந்தது. முடிவுக்கு வந்ததே தவிர 2 பேரும் ஆஹா இப்படின்லாம் கிடையாது. இருந்தாலும் ரைட்டு, இந்த நேரத்தில் வந்து நம்மலாம் ஒன்று சேரணும் அமெரிக்காவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் ஈரானில் கொண்டு போய் நிறுத்தி வச்சாரு சதாம் ஹுசேன். இப்படிதான் சொன்னார், கிரவுண்ட் வார் வாங்க வாங்க அப்படின்னாரு. அது வரத்துக்கு முன்னாடியே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போட்டாங்க அமெரிக்காவில். அந்த மாதிரி தான் இருக்குது இவர் சொல்கிறது. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களால்? இஸ்ரேலையே உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் தானே நீங்கள் அமெரிக்காவை ஆட்டி பார்க்கறது. இல்லை, இப்போ வரைக்கும் தாக்குதல் பண்ணிட்டு தானே சார் இருக்கிறாங்க. இஸ்ரேல் மீதான ஒரு தாக்குதல்ங்கிறது வந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட ஒரு மருத்துவமனை தாக்கியிருக்கிறாங்க, ஏவுகணை மிசைல்ஸ் அனுப்புகிறாங்க. ஈரான்கிட்ட இந்த அதிநவீன ஏவுகணைலாம் இருக்குமான்னு எங்களுக்கே தெரியலன்னா சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஏவுகணைலாம் புதுசாக அனுப்புகிறாங்களா? இல்லை, ஏவுகணை இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல, நான் சொல்லலை. அவங்க கிட்டலாம் இருக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, ஈரான் வந்து ஏகப்பட்ட மிசைல்ஸ் அனுப்புகிறாங்க. இப்போ கடைசியாக வந்து புதுசாக ஏதோ ஒரு
மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. அதை வந்து தேர்டு சக்ஸஸ்ஃபுல்லி இல்லை இது சிஜில் ஏதோ சம்திங், அதை வந்து தேர்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஏன்னா அந்த பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்றதுக்கும் மற்ற ஹைப்பர்சானிக் மிசைலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ரூபன். பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்றது அது கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு மாதிரி, அது ட்ராஜெக்டரி இப்படி தான் வரும் அப்படின்னு தெரியும். இப்போ இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே அந்த பேலிஸ்டிக் மிசைலை அட்டாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி அவங்களுக்கு. ஏன்னா அப்படி போய் இப்படி ஒரு பேரபோலிக்கோ அப்படி வரும். ஸோ இதுதான் ட்ராஜெக்டரி அப்படின்னு தெரியும், போயிட்டு அவங்களால ஹிட் பண்ண முடியும். ஆனால் ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்றது நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் மேக் 5க்கு மேலே போனால், அதாவது மேக் அப்படின்றது வந்து ஒலியின் வேகம், ஒரு செகண்டுக்கு எவ்வளோ போகுது, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ போகுது ஒலி, அந்த ஸ்பீடில் போனால் அதை மேக் 1ன்னு சொல்லுவாங்க. அது மேக் 5க்கு மேலே போனால் அது ஹைப்பர்சானிக்னு சொல்லுவாங்க. ஸ்பீடு மட்டும் கிடையாதுங்க, அது ட்ராஜெக்டரியை இப்படி மாற்றி மாற்றி வளைஞ்சு வளைஞ்சு போகிறது, பாம்பு மாதிரி. வாட் எவர் இட் இஸ், ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஒரு பேரபோலிக் மாதிரி நோன் இதில் போகாமல் டக்கு டக்குன்னு எவாசிவ் மெஷரில் போகிறது. இதுதான் வந்து ஹைப்பர்சானிக்கோடைய ஸ்பெஷாலிட்டியை. அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறது, ஹிட் பண்ணுறது அப்படின்றது இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு கஷ்டம். ஈரான் இவ்வளோ மிசைல்ஸ் அனுப்பிச்சுன்னுக்கிறாங்க. இந்த பேலிஸ்டிக் மிசைல் அவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னும் போது ஆக்சுவலாக அது வந்து மீடியம் ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க, ஒரு 2000 கிலோமீட்டர் ரேஞ்சு. அதை இன்டர்செப்ட் பண்ணுறது ஈஸி. ஏன் அதை அனுப்பிச்சாங்க? ஹைப்பர்சானிக் தானே போய் டப்பு டப்புன்னு போட்டு வரும். அதை வந்து டிடெக்ட் பண்ணுறது கஷ்டம். எதுக்கு வந்து அந்த லாங் ரேஞ்ச் அனுப்பாங்க? ஏன் நாளைக்கு அமெரிக்காவுக்கு பக்கம் அனுப்பணும்னா ஒன்று வேணும் இல்லை, அமெரிக்காவுக்கு அடி கொடுக்க போகிறேன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் பத்திரமா வச்சு வேண்டியது தானே. ஏன் ஹைப்பர்சானிக் அதிகமாக இருக்குங்கிறதுனால அனுப்புகிறாங்களோ? அப்படியா? இப்போ 2000 ஏவுகணை கிட்ட வச்சிருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. சரி, இப்போ இஸ்ரேல் கிட்ட இல்லையா ஏவுகணைலாம்? தாக்கலையே இப்போ வரைக்கும். ஏன் பண்ணல? அவங்க கிட்ட இல்லைன்னு அர்த்தமா? அப்போ என்ன சார் அது காரணம்? பண்ணாது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாராவது, இஸ்ரேல் வந்து வெறும் ஜெட் ஃபைட்டர் மட்டும்தான் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ட்ரோன் கூட அங்கே உள்ள ஒரு ட்ரோன் பேஸ் செட் பண்ணி அதுலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து அவங்க ட்ரோன் அனுப்பலை, வெறும் ஃபைட்டர் ஜெட்டை மட்டும் நம்பிட்டு இருக்காங்க. அப்போது இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஃபைட்டர் ஜெட்டை கூட உங்களால் இன்டர்செப்ட் பண்ண முடியல ஈரானால். அது புரியுதா? 2-3 ஃபைட்டர் ஜெட்டை அழிச்சிருக்காங்களே ஈரான். பாகிஸ்தான் கூட 4 ரஃபேலு 2 சுக்கோயி அதெல்லாம் சுட்டு தள்ளுறதா சொல்லினுக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும்? இதான் 2 நாளைக்கு முன்னாடி ரஃபேலில் க்ளீனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் டுபாக் ஒரு 1 கூட அடிக்கல. வேறஸ் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸோட அந்த F-16 அதெல்லாம் வந்து இந்தியா நாசம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் அதை அவங்க பப்ளிசிட்டி கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 1 கூட ரஃபேல் போகலை அப்படின்னு ரஃபேல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. ரூபன், அதெல்லாம் சும்மா தான் இருக்கிறீங்க. F-35 அமெரிக்காவில் யாராவது கேட்டாங்களா? எத்தனை போச்சு எனக்கு ஒன்றே கணக்கு சொல்லுங்க. யாருமே கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவன் சொல்கிற டுபாகோரெல்லாம் நம்பின்னு கேட்டால் நாம தான் முட்டாளு அப்படின்னு அங்கே இருக்க உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ கதைக்கு வரலாம் சார். அது ஏன் இஸ்ரேல் வந்து ஏவுகணை தாக்குதல் இப்போ வரைக்கும் பண்ணலை? யோசிங்க, இந்த யோசனை ஏன் யாருக்குமே வரல? அதாவது இந்தியாவோட சேர்ந்து அந்த பராக் அப்படின்ற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல் அதை வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த ட்ரோன்ஸ்க்கும் வந்து இஸ்ரேலி கொலாபரேஷனில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோ டெக்னாலஜி வச்சுருக்க இஸ்ரேல் வந்து மிசைல் இல்லாமல் யாருக்கும் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு ஏன் யாருக்குமே தோணலை? இந்த கேள்வியை ஈரானில் இருக்கிற அந்த ரெவல்யூஷனரி கார்டு கவுன்சில் அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வயிற்றுல லேசாக பயம் வரும். ஆஹா, ஏன்டா இவன் மிசைலெல்லாம் பத்திரமா வச்சுருக்கிறான் அப்படின்னு தோணும். அது இல்லாததுனால பத்தியா அமெரிக்கா நீ வந்தாலும் அடிப்பான், யார் வந்தாலும் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதுக்கு நாம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சிம்பிளாக கேட்குறேன், காசாவில் வந்து ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ காசா மீது உங்களுக்கு பரிதாபம் வந்துதா இல்லையா? ஏன்னா காசாவில் அடி வாங்கினாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் அடி வாங்கினாக்குதா? அடி வாங்கினீர்கள? நீ தான் சொல்றீங்களா, ஐயோ பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இது வந்து காசா கிடையாது, டெல் அவிவ் எப்படி நாசமாக போயிடுச்சு பாருங்க, அப்படியே ஊரே காணாமல் போயிடுச்சு எல்லாம் சொல்றாங்களா இல்லையா? இஸ்ரேல் மேலே உங்களுக்கு பரிதாபம் வருதா? வரல. அந்த அதர் ஹேண்ட் இங்கே சில பேர் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஈரான் பாருங்க அடி நடிச்சு நோத்தி நிற்குது பாருங்க, இது வந்து ஜெயிக்க போகுது, அப்படியே இஸ்ரேல ஒன்றும் இல்லாமல் பண்ண போகுது அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஈரான் மேலே இன்னைக்கு யாராவது பரிதாபப்படுறாங்களா? இல்லை, ஏன்னா அவங்க அடிக்கிறாங்க, அவங்க ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு எனக்கு பதில் சொல்லுங்க ரூபன். முதல் நாள்லேருந்து ஃபைட்டர் ஜெட் அனுப்பிச்சு அவங்க என்ன பண்ணாங்க, நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன், அதுக்கப்புறம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. இன்னி தேதிக்கு ஃபைட்டர் ஜெட் போனாலே ஈரானால கண்டுபிடிக்க முடியாது. அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஏன் சார் அது? அப்படிதானே இருக்குது.
நினைச்சப்பெல்லாம் அவங்க வந்து ஃபைட்டர் ஜெட்ல போயிட்டு கொண்டு போயிட்டு வராங்கல்ல இஸ்ரேல், ஏர் டிஃபென்ஸை கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைட்டர் ஜெட்டையே உன்னால் கண்டுபிடிக்க முடியல. இஸ்ரேல் நாளைக்கு ஒரு 10 மிசைல் அமிச்சானா நீ என்ன பண்ண போற? ஈரானில் ஒரு 2 நாள் கழிச்சு இஸ்ரேல் வந்து ஒரு 50 ஹைப்பர்சானிக் மிசைல் ஈரானை வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு யாராவது வந்து சொல்லுங்க, ஐயோ ஈரான் அடிக்கிறீங்க. இத்தனை நாள் அவன் என்ன அடிச்சிருந்தான்ல, அப்போ ஏதாவது சொன்னியா? நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம்ல, இன்னைக்கு ஈரானை திருப்பி அடிக்கிறோன்னு வந்து கூவுறேன். ஓரமாக போய் உட்கார். ஒரு பயிலும் இங்கே வந்து பேசக்கூடாது. அதை செய்யறதுக்காண்டி எந்த நாடும் இப்போ குறுக்க வரக்கூடாது. அவன் என் மேலே ட்ரோன்ஸாக அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, 100-200 மிசைல்ஸாக அனுப்பிச்சிட்டு இருக்கான். நாங்கள் உட்காந்து 10 லேயர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுட்டு அதையும் மீறி ஹைப்பர்சானிக் வந்து அங்கங்கே அடித்து தள்ளிட்டு போகுது. எல்லா கேஷுவாலிட்டியும் சஃபர் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் இத்தனை நாளாக. அப்போ போய் சொல்ல வேண்டியது தானே சண்டையை நிறுத்து அப்படின்னு. இன்னைக்கு நாங்கள் திருப்பி அடிக்கிறோம்னு உடனே இப்போ வந்து சண்டையை நிறுத்துன்னு சொல்கிறேன். சண்டைன்னா 2 பேரும் அடிப்பாங்க, ஒருத்தர் மட்டுமே அடிக்கிறது பேர் சண்டை கிடையாது. சரியா? இப்போ எங்க டைம், நாங்கள் அடிக்கிறோம். முதல்ல நீங்களாம் என்ன பண்றீங்கன்னு பார்த்துருந்தோம். அப்பவே யோக்கியமா சண்டை வானாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ரைட்டு. ஈரான் நீங்க என்ன அணுகுண்டு தயாரிக்க கூடாது, ரைட்டு அணுகுண்டு தயாரிக்காதீங்க, அப்புறம் என்னப்பா அப்படின்னு நீங்க சமாதானத்துக்கு வந்திருந்தீங்கன்னா நாங்க சும்மா இருந்திருப்போம். ஈரான் அணுகுண்டு தயாரிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன சரி? அது தன்னுடைய பாதுகாப்புக்கு தான் நாட்டுக்கு வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் இப்படி ஏன் பண்றாங்க? இது எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இந்தியாட்ட அணு இருக்கு, பாகிஸ்தான்கிட்ட இருக்கு. ஆனா அவங்க வந்து எங்கள் மேல் தாக்குதல் பண்ணா மட்டும்தான் நாங்க அணுவை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அதை வச்சுட்டு போனா என்ன? அது அவங்க நல்ல கேள்வி. கண்டுபிடிப்பு. இப்படித்தான் வந்து விளக்கெண்ண மாதிரி யார் புத்திசாலித்தனம் மாதிரி 2 மாதிரியும் வந்து பல பேர் கேட்டுனுக்கிறாங்க. ஏங்க யார் யார் என்னென்ன குண்டு வைக்கணும்ன்றது அவங்களுடைய ப்ரெராகேட்டிவ். நீங்க என்ன இதை வச்சுக்கணும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார்? என் தட்டில் என்ன இருக்க வேண்டும், அதே மாதிரி எங்கூட்டு மிலிட்ரியில என்ன இருக்கணும்ன்றது நான் தானே டிசைட் பண்ணணும். வெரி குட். இப்போ பாகிஸ்தான் சொன்னீங்க அணுகுண்டு வச்சுக்கிறாங்க, ஈரான் சொன்னீங்க அணுகுண்டு அவங்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு? அவங்க பாதுகாப்புக்கு அப்படின்னு. இந்தியா கிட்டேயும் அணுகுண்டு இருக்குது. ஆனால் நாம என்னைக்காவது நாம வந்து பாகிஸ்தானை இல்லை சீனாவை இல்லை வந்து மயான்மாரை இல்லை ரஷ்யாவை ஆர் ஃபார் தட் மேட்டர் எனி அதர் கண்ட்ரி உரு தெரியாம அழித்து விடுவோம், மேப்பில் இருந்து எடுத்து விடுவோம்னு சொல்லியிருக்கோமா? என்னையாவது ஒரு நாள் சொல்லுங்க, யாராவது சொல்லியிருக்காங்களா? சொன்னதில்லை. அது மட்டும் இல்லை, நோ ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் பாம்ஸ். நாம முதல்ல அணுகுண்டு போட மாட்டோம். எங்களை யாராவது எந்த நாடாவது அணு ஆயுதத்தால் தாக்கினால் மட்டும்தான் நாங்கள் அணு ஆயுதத்தை பிரயோகிப்போம் அப்படின்றத நம்ம பாலிசியாவே வச்சிருக்கோம். ஆனா பாகிஸ்தான்ல இருக்கவன் என்ன சொல்றான்? ஹிந்துஸ்தான் நம்மள அப்படித்தான் சொல்லுவான். ஹிந்துஸ்தான் உங்களை நாங்க தரமட்டமாக்குவோம், 1000 கட்ஸ், 1000 வெட்டு வெட்டி உங்களை நாசமா பண்ண போறோம் சொல்லினுக்கிறானா இல்லையா? ஈரான் என்ன சொல்றான்? ஒரு படி மேல போயிட்டு உலக வரைபடத்தில் இஸ்ரேல் ஒரு நாடே இருக்காது, உங்களை நாங்கள் அழித்தே தீர்வோம்னு சொல்லினுக்கிறான். அங்க ஒரு நாடு இருக்கிறத நாங்க ஏத்துக்க மாட்டோம், அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? அப்ப இப்படிப்பட்ட நாடு இவங்க அணுகுண்டு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஒரு ஊர்ல நீங்க பஞ்சாயத்துன்னு எடுத்துக்கங்களேன், கிராமத்துல எல்லாம் அவங்க பாதுகாப்புக்கு வேலி போடுறீங்க, எல்லாம் ரைட்டு. யாராவது ஒருத்தன் உக்காந்தீங்கன்னு இந்த பாரு அந்த ஊடு இருக்கவே கூடாது, அதை நான் தரமட்டமாக்க போறேன் அப்படின்னு சொன்னான்னா ஊர்காரங்க எல்லாமே சேர்ந்து அவனை கூப்பிட்டு வச்சு என்ன பேசி நிற்கிறேன், நீ இருக்க மாதிரி அவனும் ஊடு கட்டின்னு இருக்கான். அவனை என்ன பண்ணான்? நீ என்ன சும்மா இல்லாம என்னவோ 1000 வருஷத்து பகையை நினைச்சிக்கின்னு அந்த ஊடே இருக்கக்கூடாது, அந்த ஊட நாசமா பண்ண போறேன் அப்படின்னு சொன்னியானா ஊர் கட்டுப்பாடு ஒதுக்கி வச்சிருவோம், ஜாகிரதை. சொல்லுவோமா மாட்டோமா? அதுதான் இங்க நடந்துருக்குது. இஸ்ரேலை அழிப்போம்னு சொல்றதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? அதை சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது ஈரானுக்கு. சரிங்க, ஈரானுக்கு எதிராக வந்து இஸ்ரேல் அது வந்து அந்த ஜியோனிஸ்ட் கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்க நாடுகள் ஆப்கானிஸ்தான் சப்போர்ட்டுக்கு வந்தாங்களா? சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அவங்களுக்கு ஷா முஸ்லீம் சன்னி முஸ்லீம் இரு பிரிவெல்லாம் இருக்கு. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அந்த பிரிவெல்லாம் வேணாம், அவங்களே யாரும் உங்களுக்கு சப்போர்ட் கூட இருக்கலாம்ல. நம்ம எதுக்கு போகணும்? பாலஸ்தீனத்துக்கு ஈரான் ஹெல்ப் பண்ணுதுன்னா அவங்கள சேர்ந்தவர்கள், அவங்க அது என்ன சொல்றது, ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, அதனால சப்போர்ட் பண்றாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்போ பாலஸ்தீனத்துக்கு வந்து அரபு நாடுகள் ஆதரவு கிடையாது, ஈரான் மட்டும்தான் ஆதரவு. அப்ப இங்கேருந்து சில பேர் ஆதரவு சொல்லி நிற்கிறாங்க. சில கட்சிகள்லாம் எதுக்கு ஆதரவு சொல்றாங்க? பாலஸ்தீனத்துல ஏதாவது நடந்தது அப்படின்னா, காசால ஏதாவது நடந்தது அப்படின்னா நல்லெண்ணம் அடிப்படையில்
எந்த நல்லெண்ணம்? அப்போ பங்களாதேஷில் ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டீங்களா? காசா ஹமாஸுக்கு எதிரான தாக்குதல்னு சொன்னாங்க. அது எப்போ ஆரம்பிச்சது? அக்டோபர் மாதம் அந்த யூதர்கள் அவர்களுடைய பண்டிகையும் போது இங்கே வந்தாங்க. நூற்றுக்கணக்கான பேரை வந்து ஆயிரக்கணக்கில் கொண்டுட்டு போனாங்க. நூற்றுக்கணக்கான பேரை கைதிகளாக, பிணைய கைதிகளாக கொண்டு போனாங்க. அதில் இன்னும் பல பேரை விடுவிக்கலை. யாராவது இங்கே ஊர்வலம் போனீங்களா? இல்லை அப்பாவி பொதுமக்களை இந்த மாதிரி கொண்டுக்கிறீங்களா? அது வரைக்கும் சுமூகமாக தானே போயிருந்தது. இதே அந்த காசா ஸ்ட்ரிப்லேருந்து எத்தனை ஆயிரக்கணக்கான, கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் தினிக்கும் எல்லை தாண்டி இஸ்ரேலுக்குள்ள வந்து வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? இதே இஸ்ரேலுக்குள்ள எத்தனை பாலஸ்தீனியர்கள் அரபிகள் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்க பாராளுமன்றம் எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்போ ரிச்சர்ட் நாங்கள் இந்த மாதிரி வந்து இன்னோசன்ட் பீப்புளை வந்து கொண்டுட்டு போயிருக்கீங்களே, ஏதோ ஆர்மிக்கு எதிராக தாக்குதல் நடந்தா கூட பரவாயில்ல, பொதுமக்களை வந்து இப்படி கொலை பண்ணிட்டு இப்படி கைதியா பிடிச்சிட்டு போயிருக்கீங்களேன்னு எவனாவது இங்க கேட்டானா? ஏன் கேட்கல? அரசியலா இருக்கு. அது எனக்கு தெரியாது. அப்புறம் இதுக்கு மட்டும் குரல் கொடுக்குற அப்படின்னு சொல்லலாம். கொடுத்தாதானே சிறுபான்மையை விட்டு தமிழ்நாட்டில் கிடைக்கும். இந்த வடிவேல் சொல்ல மாதிரி தான், இதுக்கு மட்டும் கத்துதா இந்த பல்லி அப்படின்னு. சரி, இப்போ பாகிஸ்தான், ஈரான். பாகிஸ்தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? நேராக வந்து அண்ணன் ட்ரம்ப்போட லஞ்சு சாப்பிட போய்கிறாரு அவங்க ஆர்மி சீஃப். அமெரிக்கான நோபல் பரிசு ட்ரம்ப்புக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டுலாம் வந்திருக்காரு. கரெக்ட். உடனே ட்ரம்ப் அவருக்கு என்ன அக்ரிமெண்ட்டு, அதாவது இப்போதைக்கு அன்கன்ஃபர்ம்டு, பட் பின்னாடி அது வெளில வரும். அதாவது நாங்கள் வந்து உங்களுக்கு ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குறேன்னு சொன்னாங்களா F-35 ஸ்டெல்த்து. இப்போ ட்ரிவேண்டத்தில் வந்து கொஞ்ச நாளாக உட்காந்துருக்குது பாருங்க, ஒரு பிரிட்டன் விமானம். ஆமாம், கலப்பம் உள்ள போல இருக்குது. ஏதாவது தள்ளி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து உள்ள பைலட்டும் சேர் போட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. எவ்வளோ நாள் உட்காருவாரு? அதாவது ஃபியூவல் குறைஞ்சி போச்சு, அதனால இங்கே வரோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஃபியூவல் என்ன இதுக்காக பிரிட்டன்லேருந்து வரணுமா? எல்லாருக்கும் ஒரே இடத்துல ஃபியூவல் கிடையாது. பின்னாடி என்ன சார் சார் வந்துருக்கு? அதான் பின்னாடி என்னன்னா யாராவது தள்ளி விடணும் போல இது. எதுக்காக வெயிட் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஏதோ ஹைட்ராலிக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கணக்குன்னு தெரியல, விடுங்க. நாம் வந்து அதை அப்படியே ஆராய்ச்சி பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் ரூபன். அதனுடைய டிசைன் எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம அப்படியே க்ளோஸ் ரேஞ்சில் கற்றுக்கலாம்ல. இல்லாட்டா நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் போய் பார்க்கறதுக்கு. வேணும்னா வந்து ஒரு எக்ஸிபிஷன் அரேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். கேரளா கவர்மெண்ட் வாங்க F-35 பார்த்துட்டு போங்க அப்படின்னு ஒரு 100 ரூபா டிக்கெட் வைக்கட்டோமே. அரசாங்கத்துக்கு வருமானம் வரும், நம்மளும் பார்த்தா மாதிரி இருக்கும். அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு செல்ஃபி கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் பக்கத்தில் ஓடாட்டா கூட ஒரு 100 அடி தூரத்தில் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வரலாம். சரி, அது இருந்துட்டு போட்டோம். பாகிஸ்தானுக்கு என்ன பண்ண போகிறாங்க, அவங்க ஆயுதங்கள் அதெல்லாம் லேட்டஸ்ட்னா நிறைய கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இஸ்ரேல் அங்கேருந்து முன்னாடியிலேருந்து குத்துவாங்க, பாகிஸ்தான் நீங்கள் ஈரானை பின்னாடியிலேருந்து குத்துங்க. சரின்னு தலையாட்டு வந்துக்கிறாரு. முன்னாடி அவன் எதிரி, பின்னாடி சகோதரன், துரோகியாக குத்த போகிறாங்க பாகிஸ்தான். நீங்களே யோசிச்சு பாருங்க. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக பாகிஸ்தானே ஈரானை முதுகலை குத்துது அப்படின்னா அப்போ தப்பு யார்கிட்ட? அமெரிக்கா கிட்டயா, இஸ்ரேல் கிட்டயா? இல்லை, பாகிஸ்தான் அப்படி என்ன ஈரானை குத்திடுச்சு? இனிமேல் என்ன குத்தணும்னு நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் ஈரான் பார்டர் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ளைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து அங்கே இருக்கிற ஈரானில் இருக்கிற அந்த மிசைல் சைட்ஸு, நியூக்ளியர் சைட்ஸு, அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளைட்ஸ்லாம் பாகிஸ்தான் பார்டரில் சுற்றி நிற்குது. இனிமேல் என்ன குத்த போகிறாங்கன்னு பாருங்களா. பார்டரை மூடிட்டாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? பாகிஸ்தான் ஈரான் பார்டர் ஈரான் மூடிட்டு, ஆமாம், பாகிஸ்தான் மூடிட்டாங்க. ட்ரம்ப் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி ட்வீட் போட்டார், டெஹரானில் இருக்கவங்களாம் காலி பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. உலக நாடே சொன்னிச்சு, எல்லாருமே சொன்னாங்க. அவங்க சிட்டிசன் சொன்னாங்க. இவர் வந்து அந்த நாட்டு ஈரான் நாட்டு மக்களுக்கு சொல்றாரு, டெஹரானில் இருக்கவங்களாம் காலி பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு. அவங்க பார்த்தாங்க, இதனால சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் குட்டியுமா பெண்களுமா குடும்பமா அங்கே வராங்க. பாகிஸ்தான்கார பார்டரை மூட்டான், வராதிங்கன்னு. ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு ரோஹிங்கா உள்ள விடுங்க அப்படின்னு கதறி நிற்கிறாங்க. என்ன ரூபந்தது ஒன்றும் புரியலையே எனக்கு. பாகிஸ்தான்காரன் ஈரானியன்ஸை உள்ள விட மாட்டேன்றான். இப்போ முதுகில் குத்த போகிறான். அவங்களுக்கான இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு எல்லாம் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ தப்பு ஈரான் கிட்ட. ஆப்கானிஸ்தானே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் தானங்க நீங்கள் மற்றதெல்லாம். சீனா மட்டும்தான் இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு அமெரிக்கா மிரட்டி வச்சிருக்கு. அமெரிக்கா மிரட்டி வைக்கல. எப்படி அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மிரட்டல்லாம் இல்லை. அப்படி இது நம்ம பிஸ்கெட் போட்டால் நாய் வாலாட்டும் தெரியுமா, அந்த நிலைமையில தான் இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்குது. அதனால அது ஏதோ பிஸ்கெட்டுன்னு இல்லை. அது நேற்று வீட்டில் சமைச்சிட்டு மீது போன ரொட்டி இருக்கு இல்லையா, அதை போட்டால் கூட பாவம் அந்த தெருவில் இருக்கு நாய் வாலாட்டும். அந்த நிலைமையில தான் பாகிஸ்தான் இருக்குது. அதனால்
ஆர்மியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மாதிரி இவங்க ஃபண்டிங் கொடுத்தாங்க. ஏற்கனவே IMFல 1.5 பில்லியன், அதுக்கப்புறம் இதில் இன்னொரு 40 பில்லியன் ஓவர் பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ் அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. இது வேற நாங்கள் லேட்டஸ்ட்டு டிஃபென்ஸ் டெக்னாலஜி எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கான்ட்ராக்ட் தானே, என்ன இலவசமாக கொடுக்க போகிறாங்க? அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ரேட்டு கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், அப்படியே மாமூல் வாழ்க்கை அப்படியே ஜாலியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து காசு இல்லாமல் எதுவும் வாங்க முடியல ஆர்மியால், காசே இல்லை. இப்போ வந்து காசும் கொடுக்குறாரு துரை, அந்த காசை வச்சு நீ ஆயுதமும் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படின்னும் போது என்னங்க எவ்வளோ வளப்பமாக இருக்க போகுது வாழ்க்கை. அப்படி இருக்குச்சு, யாரை குத்தணும் சொல்லுங்க, எத்தனை பேரை வேணா நான் குத்திட்டு வரேன் அப்படின்னு தயாராக இருக்காங்க பாகிஸ்தானு. அப்புறம் நீங்கள் வந்து இஸ்ரேலை போய் குறை சொல்லி நிற்கிறீங்க, உன் கூட இருக்கான் அவனை குத்துறதுக்கு தயாராக இருக்கான், அப்புறம் நீ வந்து அவங்கள போய் குறை சொல்கிறீங்களே, நியாயமாக ரூபனுது? இதில் ஒரே ஒரு கண்ட்ரி அதுக்கு சப்போர்ட்னு சொல்லியிருந்ததுனா சீனா. ரஷ்யாவில் சொல்லிட்டாங்க, புட்டின் கிளீனாக சொல்லியிருக்காரு, பாருங்க எங்களுக்குள்ள ஒரு கோஆப்ரேஷன் ஒப்பந்தம் எல்லாம் ரைட்டு, ஆனால் அது டிஃபென்ஸுக்கு கிடையாது. நாங்கள் கேட்டோம் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் நாங்கள் அப்கிரேட் பண்ணுறோம், இந்த மாதிரி பாதுகாப்பு. ஈரான்ல ட்ரோன் உற்பத்தி ஆனது ஃபுல்லும் ரஷ்யாவுக்கு தான் கொடுத்து உதவுனதாக ஒரு ஷாஹித் ட்ரோன்லாம் வந்து ரஷ்யா தான் வாங்கிட்டு இருந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க உங்களுடைய ஏர் டிஃபென்ஸை நாங்கள் அப்கிரேட் பண்ணி கொடுக்குறோம், பாதுகாப்பு துறையில் நம்ம கோஆப்ரேஷன் ஒப்பந்தம் போட்டுக்கலான்றதுக்கு ஈரான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். புட்டின் இப்போ ரீசெண்டாக பேட்டி கொடுத்துருக்காரு, அந்த ஒப்பந்தத்தில் டிஃபென்ஸ் கிடையாதுங்க, இனிமே கேட்டால் ஒன்றா பார்க்கலாம். பட் சண்டை நடக்கிற நேரத்தில் யாரும் வந்து டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் போர்டுலாம் ஒத்துக்க மாட்டாங்க. பட் சைனா இதில் வந்து மச் அஃபெக்டட். ஏன்னா ஈரானுடைய அது ஏற்கனவே வந்து பொருளாதார தடை இருக்குதுங்க ஈரானுக்கு மேலே, அதனால அவங்க வெளிநாட்டுக்கு திருட்டுத்தனமாக அமைச்சு ஸ்டிக்கர் ஓட்டி தான் விற்றுனுக்கிறாங்க. இப்போ ஈரானுடைய ஆயில் எக்ஸ்போர்ட்டில் 90% சீனாவுக்கு தான் போகுது. இப்போ அங்கே ஈரானுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆயில் எங்கேருந்து வரும்? சரி விற்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ஏற்கனவே அந்த பார்ஸ் இந்த கேஸ் ஃபீல்டை வந்து கூண்டு போட்டு கொளுத்தி விட்டாங்க இஸ்ரேலில். அதுக்கே பெரிய எல்லாம் கண்டனம் தெரிவித்தாங்க, இன்னும் அது மாதிரிலாம் பண்ணீங்களான்னு. நாளைக்கே வந்து இஸ்ரேல் பொறுத்து போயிட்டு ஒன்றும் இல்லைங்க, நம்ம தலைவர் படம் மாதிரி தான், அப்படியே 3 தடவை அடி வாங்கணும், 3ஆவது தடவை அப்படியே லைட்டாக அப்படியே ரத்தம் வரணும், அதுக்கப்புறம் திருப்பி அடிப்பார் பாருங்க. அந்த மாதிரி ரைட், நீ அடிக்கிற வரைக்கும் அடி, எல்லாரும் அங்கே சிரிச்சுட்டு இருக்கோம், அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி அடிக்க போகிறேன் பார் அப்படின்னு ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க மிசைல்ஸ் அனுப்பிச்சாங்கன்னு வச்சுக்கேன், சுத்தமாக எல்லாம் தரமட்டமாயிரும். இல்லை ஈரான்ட்டு இருக்கக்கூடிய அந்த அணு இதுதான் நாங்கள் வந்து தகர்த்த போகிறோம், அழிக்க போகிறோங்கிறாங்க. அவங்க எங்கே தான் வச்சிருக்கிறாங்க, அது எப்படி அவங்க அழிப்பாங்க, அவங்க அதுக்கான ஆயுதங்கள்லாம் இருக்குது, ஏன்னா அமெரிக்காட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவதுங்க அந்த ஃபார்தோ அப்படின்ற ஒரு பிளான்ட் அதுதான் இப்போ வந்து முக்கியமான இதுவாக இருக்குது. அமெரிக்கா கிட்ட அதான் கேட்குறாங்க, அது வந்து இந்த GBU கைடட் பாம் யூனிட்னு சொல்லுவாங்க, அது பங்கர் பஸ்டர் GBU 57, அதுதான் வந்து அப்படியே ஊடுருன்னு உள்ளே போயிட்டு வெடிக்கக்கூடியது. 20 அடிங்க, 20 அடி. உங்களை மாதிரி 3 பேரை வச்சா கூட எட்ட முடியாது, அந்த மிசைல் மூக்க தொட முடியாது. சரியா? அடுத்தது 13,600 கிலோ, கிட்டத்தட்ட 14 டன். யோசிச்சு பாருங்க, அப்பன்னா வந்து என்ன வெயிட் இருக்கும் அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த B2 ஸ்டெல்த் பாம், அது மட்டும்தான் அதை கேரி பண்ண முடியும். ஸோ அந்த பாம் வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கல. அது இருந்ததுன்னு சொன்னால் ஒரே நாளில் சோலியை முடிச்சுட்டு வந்துடலாம் அங்கே. ஆனால் ரேடியேஷன் எஃபெக்ட் இருக்குது, ஏன்னா உள்ளே வந்து யுரேனியம் தானே என்ரிச் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டு அந்த குண்டை போட்டு ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து நாசம் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த யுரேனியம் வெடித்து செதற தானே செய்யும். அப்படி அந்த குண்டு வெடிக்கும் போது ரேடியேஷன் லீக், அது ஒரு ரிஸ்க் இருக்குது. ட்ரம்ப் அதனால தான் என்ன பண்ணுறாரு, பார் நான் இதை போடுவேன், அது வேணான்னு நீ கையெழுத்த போடு. இவங்க உட்காந்து சதாம் ஹுசேன் மாதிரி நாங்கள் யார் தெரியுமா, ஒன்னையும் அடிப்பேன், அவரையும் அடிப்பேன், இவரையும் அடிப்பேன் அப்படின்னு உதார விட்டுனுக்கிறாங்க. அமெரிக்கன் மைட்டெல்லாம் இவங்களால எதிர்த்து நிற்க முடியுமா எனக்கு சொல்லுங்க? நிற்கிறாரே இவர் ஒரு தனியாளர். ஆனால் ஏங்க இவங்க வெறும் ஃபைட்டர், இது முட்டாள்தனமான முடிவுங்க. ஃபைட்டர் ஜெட் அனுப்பும் போதே அவங்களால அதை டிடெக்ட் பண்ண முடியல, இன்டர்செப்ட் பண்ண முடியல. சரி, அவங்க வந்து 5 F-35 சுட்டுட்டோம்னு சொல்கிறாங்க. அப்படியே நான் உண்மையான கூட எடுத்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு எவ்வளோ ஜெட் அமிச்சாங்க தெரியுமா இஸ்ரேல்? 200 அமிச்சாங்க. 200 ஜெட்டு வரும்போது அதுக்கப்புறம் டெய்லி அமிச்சுன்னுக்கிறாங்க அவங்க. என்னவோ கடைக்கு போயிட்டு ஈகோ மறந்துட்டேன், நீ உடனே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு முருங்கா வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி, அங்கே ஒன்று இருக்கு நம்ம போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து அடிச்சுன்னுக்கிறாங்க அவங்க. இத்தனை நாளில் 5 ஃப்ளைட்டு தானே அவனால சுட முடிஞ்சுது. அப்போ உங்கள் ஏர் டிஃபென்ஸ் என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு தெரியுது இல்லை? ஃபைட்டர் ஜெட்டுக்கே இந்த நிலைமை அப்படின்னா அப்போ அவங்க ஹைப்பர்சானிக் மிசைல் அடித்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன்? கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா ரூபன்?
ஒரு ஏரோப்ளேனையே உன்னால ஏத்து நிக்க முடியல, நீ வந்து ஹைப்பர்சானிக் மிசைல் அமிச்சாங்கன்னு சொன்னா நீ என்ன பண்ண போற? நீ தரமட்டமாயிரும், எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போயிடும். இப்ப சைனாக்கு என்ன பயம் அப்படின்னா, இவங்க பாட்டுக்கு உசுப்பேத்தி விட்டு ரணகளமாக்கி விட்டு அப்புறம் ஈரான்ல அவங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆயில் வருது நின்று போயிடும். சரி, ஈரானுடைய சப்ளை அது இருக்கிறதுனால தான் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை தானேங்க. அப்போ அவங்க லேட்டஸ்ட் இவங்க கிட்டேருந்து ஒரு 100 கிலோ வருது, அவங்க கிட்டேருந்து ஒரு 200 கிலோ வருது அப்படின்னும் போது 300 கிலோ டெய்லி கன்சப்ஷன் அந்த ஊருக்கு அந்த கிராமத்துக்கு போதும் அப்படின்னும் போது திடீர்னு இந்த 100 கிலோ நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 200 கிலோமீட்டர் தான் மார்க்கெட்டுக்கு வருதுன்னு சொன்னால் 300 கிலோ தேவையில்ல. அப்போக்கப்புறம் இது விலை ஏறுமா ஏறாதா? இதைத்தான் சீனா பயந்துனுக்குறாங்க. அப்போ என்ன ஆகும்? ரஷ்யாவை இன்னும் கொஞ்சம் டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏற்கனவே அந்த பக்கம் டாரிஃப்னு அடிச்சுன்னுக்கிறாரு ட்ரம்ப். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அதனால் ஈரானை உற்றக்கூடாது அப்படின்னு அதே சமயத்தில் முழு மூச்சா சப்போர்ட் பண்ணுறதுக்கும் பயம். ரஷ்யாவுக்கு இதில் வந்து கம்முன்னு இருந்தாலே லாபம் தான். ஏன்னா ஈரான் நாசமாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு வியாபாரம் அவ்வளோதான். ஈரானியன்ஸ்க்கு ரஷ்யன்ஸு கண்டா ஆகாது. அது பல வருடங்களாக இருக்கின்ற ஒரு உட்பகை அது. அதே மாதிரி இங்கே அசர்பைஜான் அது வந்து ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி, ஈரான் இதுவும் இஸ்லாமிக் கண்ட்ரி, 2 பேருக்கும் ஆகாது. ஏன்னா இங்கே வந்து கணிசமான அளவில் கிட்டத்தட்ட ஒரு 10-20% நினைக்கிறேன் அசீரிஸ் அப்படின்னு அவங்க இருக்காங்க ஈரானில், அசர்பைஜானை சார்ந்தவர்கள். அதனால் அவங்க எதுவும் குற்றல் கொடுக்கக்கூடாது. அந்த குர்துக்கள் இது மாதிரி நிறைய இனக்குழுக்கள் இருக்காங்க அங்கே. காமேனி இப்போ என்னதான் பண்ண போகிறாங்க? அப்போ ஒன்று இதை முடிவு கொண்டு வரணும்னா அந்த தலைவரை தான் வந்து டார்கெட் பண்ணி அமெரிக்கா ட்ரம்ப் இதாங்க சொல்கிறாரு. அவர் மற்றதெல்லாம் விட்டுருங்க, என்ன கேட்குறாரு, நீங்கள் வந்து நாங்கள் அணுகுண்டு தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு ஒப்பந்தத்தில் கருத்து போடணும் அப்படின்றாரு. அது ஒத்துக்குனா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அழிக்கணும்னு நினச்சா அழிச்சிடலாமே, அது தாராளமாக செய்யலாம். அது வேண்டாம் அப்படின்னு டைம் கொடுக்குறாங்க, அதை ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக அழிய வேண்டியதுதான், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஏற்றுப்பாரா? அதுக்கு ஒரு சூழ்நிலை வாய்ப்பு இருக்குமா? அது சான்ஸ் இல்லை. ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்போங்கிறாங்களா ஈரான்? ஏங்க எப்படி இருந்தாலும் இவங்களை வந்து போட்டு தாக்கினா தானங்க வந்து ஆட்சி மாற்றம் வரும். எப்படி சும்மா இங்கே உட்காந்து நீ போ நீ வா, வெற்றி நீ வா வா, அம்பாசிடர் நீ போ அப்படின்னு முடியுமா? அது ஆட்சி மாற்றம்னா. காமேனி எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு தெரியுங்கிறாங்க, ஆனால் எந்த நடவடிக்கை? ஆமாங்க, அதெல்லாம் சொல்கிறாரு அவரு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கொஞ்சம் யோசிக்கணுமா வேணாமா? அமெரிக்கன் மைட்டை எதிர்த்து நிற்க முடியுமா அப்படின்னு அவங்க யோசிக்கணும். அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது ரஷ்யன் ஆயிலுக்கு டிமாண்ட் அதிகமாகும், அவங்களுக்கு லாபம் தானே. அப்புறம் என்ன? இறுதியான ஒரு கேள்வி மட்டும், இப்போ அடுத்து என்னதான் நடக்க போகுது? வெரி சிம்பிள் ரூபன். ஈரானில் வந்து சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கின்னு இதை பாருங்க, எங்களுக்கு அணுகுண்டு தேவையில்லை, ஆனால் இந்த சில கேரண்டிஸ் வேணும், இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும், பொருளாதார தடைன்றது இருக்கக்கூடாது, அந்த வேர்ல்டு மார்க்கெட்டோட இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு ஒத்துக்கினாங்கன்னு சொன்னால் இந்த ஆட்சியை தொடரலாம். ஆனால் அதை விட்டுட்டு அப்படிலாம் கிடையாது, உங்களை நான் முடிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு அவர் இறங்கினார் கோதால அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கான பலனை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதில் அமெரிக்கா நேரடியாக வரலை அப்படின்னாலும் இஸ்ரேல் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரெட் லைன் அவங்க டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க, இது வரைக்கும் நாம் வந்து சும்மா இருப்போம், அதுக்கப்புறம் திருப்பி அடிப்போம் அப்படின்னு. அண்டு இவங்களுடைய GBU 57 இல்லாட்டாலும் அந்த ஃபர்தோ ஃபெசிலிட்டியை ஒட்டுமொத்தமாக நாசம் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட வழிமுறைகள் இருக்கின்றன. என்ன கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான், அவங்களால நிச்சயமாக செய்ய முடியும். ஸோ ஈரானில் இதை புரிஞ்சுக்கின்னு ரைட், இந்த அணுகுண்டு அப்படின்றது தேவையில்லாமல் நம்ம புலிவாலை பிடிச்சிட்டோம், இப்போ வந்து இறங்கிட்டு பின்னாடி பார்த்துக்கலாம் சிச்சுவேஷன் மாறும்போது. ஏன்னா ஃபஸ்ட்டு டெவலப் தர் எக்கானமி, அதுக்கப்புறமா ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் எக்கானமியை ஃபுல்லாக டெவலப் பண்ணிவிட்டு நம்ம பெருசாக வந்த பிறகு அப்போ இருக்க சிச்சுவேஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தால் இந்த சண்டை உடனே முடிவுக்கு வரும். அதை விட்டுட்டு அடிச்சே தீருவேன் அப்படின்னா சாரி, ட்ரம்ப்புடைய அடி வந்து பெருசாக இருக்கும், ஆர் ட்ரம்ப் வரலனாலும் இஸ்ரேலுடைய அடி மிகப்பெரியதாக இருக்கும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி ரோபன்.